ஈரனை பொறுத்த வரைக்கும் ஒரு செயின் போட்டிருப்பாங்க. அந்த செயின் திடீர்னு மிஸ் ஆகுது. எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் பதட்டமா இவங்க தேடிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்கூல்ல வச்சு ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோல பார்த்தா செயின் இருக்கு. அதுக்குள்ள செயின் எப்படி மிஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ மறுநாளும் ஈரனை பார்க்கறதுக்காக ஸ்கூல் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஈரன் ஸ்கூல்ல இருக்கும் போதுதான் வேற ஒரு பொண்ணு இவங்களோட செயினை போட்டிருக்கிறத பாக்குறாங்க. இவகிட்ட எப்படி செயின் போச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி பேசி வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக வராங்க. அந்த பொண்ணு இருக்கல்ல, என்ன பார்த்து திருடின்னு சொல்றீங்களா? என் அப்பா தந்தாரு, இதெல்லாம் உங்களுக்கு தர முடியாது போங்கன்ற மாதிரி திட்டி அனுப்பிடுறா. வெளியே வரும்போது ஈரின் வாசல்ல இவங்க ரெண்டு பேர் இருக்கிறத பாக்குறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. என்னோட செயினை வேற ஒரு பொண்ணு திருடி போட்டிருக்கா, கேட்டா தரமாட்டா, நீங்க தான் அந்த பொண்ணு கிட்ட இருந்து திருடி தரணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு காசு கூட தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த வேலையை ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோ ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, பஸ்ல போகும்போது ஈரின் செயினை திருடி இருப்பாரு. அதை இவர் தான் விற்கவே செஞ்சிருப்பாரு. ஊர் தலைவர் பொண்ணு கிட்ட தான் இப்ப அந்த செயின் இருக்கு, எப்படியாவது எடுத்து தாங்கன்ற மாதிரி ஊர் தலைவர் கிட்ட கேக்குறாங்க.